கக்கூசு கழுவுறதுக்கு இங்க 450 கோடி அங்க ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்கூசுலயே வச்சு புதைக்கணும்ல. ஐயா படிக்கும் போது ஏன்டா கக்கூசு கழுவ சரி கழுவியாவது விட்டியலாம்டா. இல்ல தொகுதி சீரமைப்பை வந்து நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு. தொகுதி சீரமைப்பு 2023லயே நான் அதை ஏற்று பேசல. தொடக்கும் போதே இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்கு. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்க பேசல. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க? திமுக. அங்கதானே பேசணும், அங்க தர்க்கம் பண்ணணும், வார்த்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. ரெண்டாவது, சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்ப 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு. அப்ப 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்க முன்மொழிகிறோம். அப்ப இதுல இது குறைஞ்சிரியா? நீ 6 சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுத்தி பார்த்து என்ன வேலை செய்வார்? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.